பேட்டை திரைப்படம் வந்து 18 நாட்களுக்கு மேலே வந்து கடந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. அந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட சேர்ந்து வந்து நேற்று காசி தேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு பெற்றிருக்கு. தியேட்டர் ஓனர்களாக இருக்கட்டும், விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே 150 கோடியை தாண்டி இந்த படம் வந்து பிஸ்னஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 250 கோடியை தாண்டி வந்து இந்த படம் பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ரஜினி சாரோட வந்து கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. வேறு ஜேர்னரில் வேறு கதை அம்சத்தில் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு. தன்னுடைய இளமை காலத்தில் வெறும் 2 வருடம் மட்டும் வாழ்ந்து 20 வருடங்களுக்கு மேலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி போயிட்டு அதுக்காக வந்து ஏங்கி தவிக்கிற கபாலி அப்படிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலி பேரம் பேத்தி வரைக்கும் எடுத்த ஒரு பெரிய ஃபேமிலியோடைய ஒரு பெரிய குடும்பத் தலைவராக இருந்துக்கிட்டு அந்த குடும்பத் தலைவராக மட்டும் இல்லாமல் தான் சார்ந்த நிலத்துக்காக போராடுற காலா அப்படிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2010 மிகப்பெரிய சக்ஸஸான எந்திரன் அப்படிங்கிற படத்துடைய சக்ஸஸை விட மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்த 2.0 அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், 10 வருடங்களுக்கு மேலே ரஜினி சார்கிட்ட வந்து அந்த ரஜினிசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த ரஜினி படம் அப்படிங்கிற உணர்வை கொடுத்த இந்த பேட்டை படமாக இருக்கட்டும். இது மூலமாக 2011 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு ஆடியோவில் ஒரு வாக்கு கொடுத்தார். நீங்கள் எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நடந்துக்குவேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி சார் சொன்னார். அந்த வாக்குறுதிகளை தன்னுடைய இந்த ஒவ்வொரு படங்களுடைய சக்ஸஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் சாருடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதையம்சத்தை வந்து ரஜினி சார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தோட பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காரு. முருகதாஸ் சார் கூட கடைசியாக பேசின ஒரு மேடையில் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ரஜினி ரசிகன், அந்த ரஜினி ரசிகனை திருப்தி பண்ணுற அளவுக்கு ஒரு அற்புதமான படம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் உழைச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த படம் இருக்குது, போக போக அந்த படத்துடைய அப்டேட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. முத்து படத்தில் வந்து ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கம் என்னோட பரம்பரையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி சார் சொல்லுவார். அதை தான் தன்னோட வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ஜிதப்படுத்தியிருக்கார். நம்மளை பெருமைப்படுற அளவுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு கண்டிப்பாக நடந்துக்கிறேன்னு சொன்னார். அதுபடி அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சந்தோஷத்து கூட நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு ரஜினி ரசிகனா நான் எதிர்பார்க்குற விஷயம். மறுபடியும் அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.